அமெரிக்கால 45 to $50 இருந்த சில்வர் இன்னைக்கு $80 கடந்திருக்கு. ஒரு ஷார்ட் பீரியட்ல மோர் தென் 100% மேல சில்வர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோல சில்வர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு என்ன காரணம்? அமெரிக்காவோட சில்வர் விலைக்கும், இந்தியால இருக்கிற சில்வர் விலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன் இந்தியால பிரைஸ் அதிகமா இருக்கு? இப்போ இன்வெஸ்டார் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது சிக்கல் இருக்கா? அதில என்னென்ன பிரச்சனை இருக்கும்? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். ஜனவரி 23ஆம் தேதி மதுரையில ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 24ஆம் தேதி திருச்சியில ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ட்ரெய்னிங் செஷன் இருக்கு. டைரக்ட் ட்ரெய்னிங் செஷன். இது ஒரு ஃப்ரீ செஷன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சில்வர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ சில்வர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். ஏன்னா கோல்டுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து ரொம்ப குறைவு. அதை வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதும் விட இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அதர் ஆர்னமெண்ட்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. குளோபல் சில்வரோட டிமாண்டுக்கு ஏற்ற அளவுக்கு சப்ளை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு, சேஃப் ஹேவன் பையிங். ஏன்னா மார்க்கெட் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது இது சேஃப் ஹேவன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அசட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ். அது ஒரு ரீசனாக பார்க்கலாம். சைனாவோட பாலிசி சேஞ்சஸ், எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்க்கான பாலிசிஸ் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கிறது சில்வர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணமாகவும் பார்க்கலாம். இதை தாண்டி கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது சில்வருக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். இடிஎஃப் ஆன்லைன் டிஜிட்டல் சில்வர் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிறது. இதெல்லாமே வந்து ஒரு ரீசனாக நம்ம பார்க்கலாம். பட் இந்த சில்வர் டிமாண்ட் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது? சோலார் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், டெக்னாலஜி இந்த மாதிரி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா சில்வர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட சில்வர் ப்ரைஸு கிட்டத்தட்ட $20 to $30 2022-23 வரைக்கும் இருந்த சில்வர் அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $77 கிட்ட சில்வர் இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அமெரிக்காவில் இப்போது லைவ் ஃபியூச்சர். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா 2024 to 25 தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா 2024 அக்டோபர் நவம்பரில் தான் அமெரிக்காவோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்தது. பிரசிடெண்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து எலெக்ட் ஆனார். ஸோ அந்த டைம் தான் வந்து சில்வர் வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 24-25 தான் இந்த ஒரு பிரேக் எங்கே நியர்லி ஒரு $35 to $40 கிராஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவர் பதவி ஏற்றுக்கிட்டது அங்கேருந்து தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு $50 கிட்ட டர்ன் ஆனது ஒரு ரீசனாக பார்க்கலாம். அதாவது இந்த 2025 5வது 6வது மாதத்தில் $40 கிராஸ் ஆச்சு. அங்கேருந்து இப்போது $80 கிட்டத்தட்ட 150% சில்வர் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு குளோபலாக பார்க்கும்போது. இப்போது $82-83 தான் வந்து ரெக்கார்ட் ஹை நியரில் டர்ன் ஆகிருந்தது. இப்போது அமெரிக்காவோட சில்வருக்கும் இந்தியாவோட சில்வருக்கும் என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏன் ப்ரீமியமில் இந்தியாவில் இடிஎஃப்ஸ்லாம் ட்ரேட் ஆகுது? இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா இப்போ சில்வர் ப்ரைஸை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 2 டைப் இருக்குது. ஒன்று இந்தியாவில் நடக்கிற ருப்பியில் இருக்கிற சில்வர் ப்ரைஸை அமெரிக்க டாலரில் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இப்போ அப்ராக்சிமேட்டாக இப்போ 2,55,000 ஒரு கிலோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் நான் 2.40 ஒரு கிலோகிராம்னு வச்சுக்கிறேன். ஸோ 1 கிலோ ஃபிசிக்கல் சில்வர் 2,40,000. யூஎஸ்டி ஐஎன்ஆர் அதாவது ஒரு டாலர் இந்திய ரூபாயில் $90 ப்ரைஸு. ரெண்டாவது அமெரிக்காவில் நடக்கிற சில்வர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ட்ராய் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ட்ராய் அவுன்ஸு எவ்வளோ கிராம் இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா 1 கிலோகிராம்ன்றது வந்து 32.1507 ட்ராய் அவுன்ஸு. ஸோ கிட்டத்தட்ட 32 ட்ராய் அவுன்ஸ் வந்து 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 1 கிலோகிராம் ரூபா வந்து 2,40,000. அதை வந்து டாலரோட மதிப்பு $90 ஒரு டாலர்ன்றதுனால அதை டிவைட் பண்ணும்போது டாலரில் 1 கிலோகிராம் என்ன ப்ரைஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ ருப்பியிலிருந்து 1 கிலோகிராமை டாலரில் 1 கிலோ எவ்வளோன்றதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். $2,662 வந்து 1 கிலோகிராம் சில்வரோட ப்ரைஸ். இப்போ ட்ராய் அவுன்ஸில் கிலோகிராமில் இருக்கிறத ட்ராய் அவுன்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அப்போ என்னென்னா இந்த $2,661 32.1507
டிவைட் பண்ணும்போது $82.8 ஒரு ட்ராய் அவுன்ஸ் சில்வரோட ப்ரைஸு. ஸோ அப்போ 2 ஸ்டெப்பு தான் இதில். இப்போது இது வந்து ருப்பியிலேருந்து டாலருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கான டேபிள் நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஒரு ட்ராய் அவுன்ஸ் வந்து எவ்வளோ கிராம், 1 கிலோகிராம் எத்தனை ட்ராய் அவுன்ஸு. ஸோ ஒரு ட்ராய் அவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 31.1035. இப்போ நீங்கள் 1 கிலோகிராமை ட்ராய் அவுன்ஸாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் 32.1507. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போது அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு சில்வர் ப்ரைஸ் எப்படி கன்வெர்ட் ஆகுது. ஸோ இன்டர்நேஷ்னல் சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $77 இருக்குது. USD INR பார்க்கும்போது $90 ஒரு டாலர். ஒரு ட்ராய் அவுன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 31 கிராம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ட்ராய் அவுன்ஸ் வந்து 31 கிராம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா $77 சில்வர் ப்ரைஸ் அமெரிக்காவோட மார்க்கெட்டில் இருந்து $90 ஒரு டாலர் அப்படின்றதுனால நான் இந்தியா ரூபாயோட மதிப்புக்கு நான் இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு அவுன்ஸ் வந்து எவ்வளோ ருப்பி அப்படின்றத கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $6,930 ஒரு ட்ராய் அவுன்ஸ் வந்து சில்வரோட ப்ரைஸு. இப்போது இதை கிராமில் கன்வெர்ட் பண்ணும்போது 6,930 டிவைடட் பை 31.1 டிவைட் பண்ணும்போது $223 ஒரு கிராம். அதாவது என்னென்னா 1 கிராமோட சில்வர் விலை $223. 1000 கிராம்னா 1 கிலோகிராம். ஸோ அப்போ 1 கிலோகிராமோட ப்ரைஸ் வந்து $2,23,000 வருது. இப்போது நம்ம மார்க்கெட் MCXயில் 2,50,000க்கு மேலே ட்ரேட் ஆகுது. ஏன் இந்த ப்ரைஸு ரொம்ப ப்ரீமியமில் இருக்குது, கிட்டத்தட்ட 10% ப்ரீமியமில் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சில ரீசன் சொல்லலாம். ஒன்று இம்போர்ட் டியூட்டி, GST, டீலர் மார்ஜின், ஃபியூச்சர் ப்ரீமியம், இதெல்லாமே அடிஷ்னலாக இன்க்ளூட் ஆகக்கூடிய சார்ஜஸ். ஸோ அப்போ அமெரிக்காவோட சில்வர் ப்ரைஸுக்கும் இந்தியாவில் ட்ரேட் ஆகிற சில்வர் ப்ரைஸுக்கும் ப்ரீமியம் ஹையராக நியர்லி ஒரு 8 to 10% அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசனாக பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ETFல ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல் இன்றைக்கி முக்கியமாக அதில் சில்வர் ETFல ரொம்ப ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவல் ப்ரைஸில் விட கொஞ்சம் ஹையராகவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மேபி இன்வெஸ்டார் நீங்கள் சில்வர் ETF இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நீங்கள் இதை மேனேஜ் பண்ணுங்கள். அதிகமாக வால்யூம் ட்ரேட் ஆகிற சில்வர் ETF நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப குறைவான வால்யூம் இருக்கிற ETF வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த ரிஸ்க்கு என்ன ஆகும், என்ன பிரச்சனை வரும், இன்கேஸ் ரொம்ப ப்ரீமியமில் இல்லை அதிகமான ப்ரைஸில் சில்வர் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, முதல் பிரச்சனை என்னென்னா இறங்கும்போது ETF அதிகமாக இறங்க சான்சஸ் இருக்குது. இன்க்ரீஸ் ஆகும்போது குளோபல் மார்க்கெட்டில் சில்வர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம மார்க்கெட் முக்கியமாக ETFல பெரிய அளவுக்கு அந்த காரலேஷன் வந்து இருக்குமான்றது ஒரு கொஷின் மார்க்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ETF அப்படின்றது சில்வரோட ப்ரைஸு. சில்வரோட அங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குளோபல் மார்க்கெட்டில் சில்வர் இன்க்ரீஸ் ஆனால் இங்கே ETF வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த ETFோட ஃபண்ட்ஸு வந்து அந்த சில்வரில் இன்வெஸ்ட் ஆகிருக்கிறதுனால அங்கே சில்வர் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே ETFோட வேல்யூவும் ரைஸ் ஆகும். ஆனால் இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா சில்வர் ப்ரைஸ் குளோபல் மார்க்கெட்டில் என்னன்றது எக்ஸாக்டாக நமக்கு தெரியும். அதோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் என்ன, நேற்று எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ ஃபால் ஆகிருக்கு, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ட்ராக் பண்ண முடியும். ஆனால் ETFல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான காரலேஷன் ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக அதிகமாக இருக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த சிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சில்வர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றதான் இப்போ இருக்கிற எல்லாருக்குமான ஒரு கொஷின். 2026 2025 போல் கோல்டன் சில்வருக்கு ஒரு பெஸ்ட் இயராக 2025 இருந்தது. 70 to 80% கோல்டும் 100 to 150% சில்வரும் ஒரு பெஸ்ட் அசட்டாக ரிட்டர்ன் கொடுத்த அசட்டாக 2025 டர்ன் ஆயிருந்தது. இது 2026லையும் தொடர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி நீங்கள் இதை ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லை சப்போர்ட் லெவலாக வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் ஆர்னமெண்ட்ஸாக இல்லை ஃபிசிக்கல் பாராக வாங்குறத விட சில்வர் கோல்டு நீங்கள் டிஜிட்டலாகவோ இல்லை ஆன்லைன் மூலயமாவோ ETF மூலயமாவோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலயமாவோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மேலும் சில்வர் கோல்டு வாங்குறத பற்றின உங்களோட ஃபீட்பேக் இல்லை கமெண்ட் கொஷின்ஸு நீங்கள் மெசேஜில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.